2024 ஆண்டு எவன் எருமையில் வருவான். இப்பொழுது அணி வடிவத்தில் 2024 வர ஆரம்பிக்கும். 1885 ஆண்டு அலைன் ஆக்டேவியன் ஹீமான் காங்கிரஸ் கட்சி துவங்கப்பட்டது. 1925 ஆண்டு இந்திய பொதுவுடைமை கட்சி துவங்கப்பட்டது. அதே காலத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1951 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பிறகு 1964 இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் துவங்கப்பட்டது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. 1994 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. 2005 ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் துவங்கப்பட்டது. 2007 ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. 2012 ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கப்பட்டது. 2024 ஆண்டு எவன் எருமையில் வருவான். இப்பொழுது அணி வடிவத்தில் 2024 வர ஆரம்பிக்கும். 1885 பட்டியலிட்ட இத்தனை கட்சிகளும் எத்தனையோ கட்சிகளும் போட்டி போட்டு அதிகாரத்தை வென்றார்கள். 2009 ஆண்டு முள்வேலி முகாமை தகர்ப்போம் என்று நான்மாடக்கூடல் மதுரையில் அண்ணனோடு இணைந்து நாங்கள் முள்வேலியை தகர்ப்போம் என்று ரத்தமும் சதையுமாக ஒன்றிணைந்து அந்த தூக்கி சுமந்த கனவுதான் அண்ணன் சீமான் வடிவில் எந்த கட்சியின் துணையின்றி நம் 15 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் 8.2 விழுக்காட்டுக்கான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் என்றார். தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சியத்திற்கு கோட்பாடுகளை அடகு வைத்த சுடுகாடு திராவிட சுடுகாடு கூடாரத்திற்குமான யுத்தத்தில் நாம்